ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அஃபீஷியலாக நம்ம கோர்ஸ் நீங்கள் பை பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ நம்ம இப்போ பெய்டு கண்டென்ட்குள்ளே போக போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் படிக்க போகிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறையா திங்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க. ஒரு இன்டர்நெட்டையே நீங்கள் ஒரு புதுசாக பார்ப்பீங்க. அதாவது எந்த சைட்டு போனாலும் இனிமேல் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவீங்க, டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைன்னா பேசிக்காக ஒரு டூல் தேவை. ஏன்னா எந்த டூலுமே இல்லாமல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு டூல் தேவை. அந்த டூல் பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்ப் ஷூட். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். பர்ப் ஷூட். ஸோ இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டூல். இந்த டூல் இருந்தாலே ஒரு 50% ஒர்க் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த டூலை வந்து யார் ரெடி பண்ணாங்க அப்படின்னா போர்ட்ஸ்ஃபிகர் அப்படின்ற வெப்சைட் தான் ரெடி பண்ணாங்க, கம்பெனி தான். ஃபர்ஸ்ட் லிங்கே அதான் வரும். ஸோ இந்த பர்ப் ஷூட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் எடிஷன்ஸில் இருக்குது. கம்யூனிட்டி எடிஷன், ஸோ ப்ரொஃபஷ்னல் எடிஷன், என்டர்பிரைஸ் எடிஷன். ப்ரொஃபஷ்னல்னா நீங்கள் இதில் நிறையா இது பண்ணலாம். பட் ப்ரொஃபஷ்னலுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு $400 நீங்கள் பே பண்ணணும். என்டர்பிரைஸ்னா இது பெரிய பெரிய கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு $4000 பே பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு நம்மளுக்கு பெய்டே தேவையில்லை. ஃப்ரீ வெர்ஷன்லேயே நம்ம எல்லாமே பண்ணலாம். ஃப்ரீ வெர்ஷன்லேயே நம்மளுக்கு தேவையான பேசிக் எசென்ஷியல் மேனுவல் டூல்ஸ்லாம் நம்மளுக்கு தராங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃப்ரீ டூல்ஸை வச்சு மினிமம் லெவல் பக்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு அதில் வர அமௌண்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ரொஃபஷ்னலுக்கு மாறிக்கலாம். ஸோ நான் அப்படி தான் மாறினேன். பட் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஃப்ரீ வெர்ஷன்லேயே சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா கெட் கம்யூனிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் விண்டோஸில் சொல்லித்தர போகிறேன். பட் நீங்கள் மேக் ஓஎஸ்க்கு யூஸ் பண்ணலாம், லினக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஜார் ஃபைல் அதாவது ஜாவா ஃபைல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பேசிக்காக ஜென்ரலாகவே இந்த 3 கேட்டகரியில் வந்துடுவீங்க. லினக்ஸ், மேக், விண்டோஸ். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் விண்டோஸ்னால விண்டோஸ் டவுன்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு கோர்ஸில் லினக்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ நான் லினக்ஸ்க்குரியதும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஜென்ரலாக விண்டோஸ் வச்சிருக்கேன், அதனால விண்டோஸ் கொடுக்குறேன். டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். 130 MB வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் Ctrl+J கொடுக்குறேன். ஏன்னா நான் இப்போ தான் ரீசெண்டாக டவுன்லோட் பண்ணேன், ஒரு ½ hour முன்னாடி. பர்ப் ஷூட் கம்யூனிட்டி விண்டோஸ் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இல்லாட்டி இந்த சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்கள் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் ப்ரெஸ் பண்ணாலே போதும். இதை இன்ஸ்டால் பண்ணுறது அதோட ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆன ஃபைலை இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் பேஜ் வரும். அடுத்து நீங்கள் போயிட்டு எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தாலே போதும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால இது என்ன கேட்குதுன்னா ப்ரீவியஸாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அப்டேட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கேன்சல் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுற போது நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் கொடுங்க. ஒரு 4 ஸ்டெப்ஸ் கேட்கும், அவ்வளோதான். ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணீங்கனாலே இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, எக்ஸிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டார்ட் மெனுலேயே வந்துடும் பர்ப் ஷூட் கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்ட்டு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் லோட் ஆகும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட டெம்பரவரி ஃபைல்ஸ்லாம் இந்த இடத்துல காட்டும். ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணீங்கன்னா காட்டாது. இந்த மாதிரி கேட்கும் போது நீங்கள் ஜஸ்ட் டெலீட் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டெம்பரவரி ப்ராஜெக்ட்ல தான் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். கம்யூனிட்டி வெர்ஷனில் வந்து புது ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால டெம்பரவரி ப்ராஜெக்டே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பர்ப் அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. இப்போ என்ன ஆகும்னா ஸ்டார்டிங் ப்ராஜெக்ட் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆகிட்டு வந்துடும். இந்த டூல் வந்து பேசிக்காக என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுற டூல், அப்படி இல்லாட்டினா நெட்வொர்க்கை அனலைஸ் பண்ணி மானிட்டர் பண்ணுற டூல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம மோஸ்ட்லி எல்லா ஆப்ஷன்ஸுமே பண்ணலாம். நிறையா பேருக்கு இந்த டூல்னா என்ன, இது எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியாது. இந்த டூலுக்கு மட்டுமே தனி கோர்ஸ்லாம் நிறையா பேர் எடுக்கிறாங்க. பட் நம்ம அப்படி பண்ணல. இந்த டூலையுமே ஜஸ்ட் இந்த கோர்ஸில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு பக்கு கிடச்சிச்சின்னா அது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் லெவல் பக்கா, இல்லை லோ லெவல் பக்கா, இல்லை மீடியம் லெவல் பக்கா, இல்லை ஹை லெவல் பக்கா, அந்த மாதிரிலாம் காட்டும்.
ஸோ ஹை லெவல் பக்னா அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். லோ லெவல் பக்னா அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட். மீடியம் லெவல் பக்னா அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட். சம்டைம்ஸ் இது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவாகவும் இருக்கும். ஃபால்ஸ் பாசிட்டிவ்னா இதுவுமே என்னன்னா ஒரு சாஃப்ட்வேர் தான், 100% உண்மையாக இருக்காது. பட் 80% நம்மளுக்கு உண்மையாக தான் இருக்கும். எப்பயாச்சும் மிஸ்டேக்ஸ் விடும். ஸோ அதனால எப்பயுமே இந்த டூலை மட்டுமே நம்ம நம்பக்கூடாது, மேனுவலாகவும் நம்ம வெரிஃபை பண்ணணும். சரி, ஓகே கைஸ், இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மேலே இருக்க டேப் அதெல்லாம் நீங்கள் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டேஷ்போர்ட், இதுதான் வந்து உங்களுக்கு எப்பயுமே முன்னாடி காட்டும். டேஷ்போர்டில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஸ்கேன் பண்ணாலும் சர்ச் பண்ணாலும் இந்த இடத்துல வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டார்கெட்டில் போனோம் அப்படின்னா நம்ம எந்த வெப்சைட்டை டார்கெட் பண்ணுறோமோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வரும். ஜஸ்ட் நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சும் காட்டுவேன். பட் இப்போதைக்கு என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. டார்கெட்டில் போனோம் அப்படின்னா ஸ்கோப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஸ்கோப்பை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கோப்னா என்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஸ்கோப்னா ஒன்றும் இல்லை, ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் எதை செக் பண்ணணும் எதை செக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சில ரூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை தான் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளிஃபைடாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வீடு கட்டுறீங்க, அதுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி போடுறீங்க. அந்த செக்யூரிட்டியை வந்து நீங்கள் எங்கெல்லாம் அலோவ் பண்ணுவீங்க? நீங்கள் சொல்லுவீங்க வீட்டை சுற்றி நீங்கள் எங்கே வேணால் போய்க்கலாம், ஹால்குள்ளே நீங்கள் வந்துக்கலாம், அதுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க. சில பேர் என்ன ரூல்ஸ் போடுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பெட்ரூம் எங்கள் பர்சனல் ரூம், பெட்ரூம்குள்ளே நீங்கள் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி தான் ப்ரோக்ராம்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எங்கள் வெப்சைட்டாக இருந்தாலும் சில விஷயத்தை தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும், சில விஷயத்த நீங்கள் டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் எது ஸ்கோப்ல இருக்கு எது ஸ்கோப்ல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஸ்கோப்புன்னு போட்டு அதுக்கு கீழே சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை மட்டும் தான் நம்ம டெஸ்ட் பண்ணணும். அவுட் ஆஃப் ஸ்கோப் அப்படின்னு ஒரு கேட்டகரி கொடுத்து அது கீழே சிலது கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ள இருக்க எதையுமே நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாது. அதை நம்ம டெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அப்போதான் நான் என்ன சொன்னேன், பிளே ஸ்டேஷன் பற்றி நான் காமிச்சேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு சில கேட்டகரி சொல்லியிருப்பாங்க, அவுட் ஆஃப் ஸ்கோப்னு சொல்லிட்டு சில கேட்டகரி சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம ப்ரோக்ராம்ல போய் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். ஜென்ரலா ஸ்கோப்ல இருக்கு, அதாவது ஸ்கோப்பு கீழே என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பக் கண்டுபிடிக்கணும். அவுட் ஆஃப் ஸ்கோப்னு ஏதாச்சும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாது, அதில் போய் நம்ம எதுவுமே நோண்டக்கூடாது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ஸ்கோப், அவுட் ஆஃப் ஸ்கோப். அதை நம்ம இந்த சாஃப்ட்வேர்ல போய் ஒரு இடத்துல சொல்லணும் அப்படின்னா அது எந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா டார்கெட் அப்படின்ற கேட்டகரியில ஸ்கோப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்கதான் போய் நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் ஆப்ஷன் கொடுத்து எதை மட்டும் நான் ஸ்கோப்ல வச்சு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்டா ப்ராக்ஸி அப்படின்னு ஒரு டேப் இருக்கு. இந்த ப்ராக்ஸி டேப் தான் இருக்கிறதுலே ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராக்ஸி டேப்ல தான் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராக்ஸியை செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு வாட்டியும் இன்டர்செப்ட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டையும் நம்ம இண்டிவிஜுவலா செக் பண்ணுவோம். இப்போ நான் சொல்றது புரியலனாலும் ஜஸ்ட் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஆக்சுவலா ஒரு ப்ரோக்ராமை டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இன்ட்ரூடர் அப்படின்னா என்னன்னா, இங்கதான் போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா அட்டாக்லாம் பண்ணுவோம். ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா அந்த வெப்சைட்ல போய் டிஃப்ரெண்ட் அட்டாக்லாம் நம்ம இந்த இன்ட்ரூடர் வச்சுதான் நம்ம பண்ணுவோம். ரிப்பீட்டர் அப்படின்னு ஒரு டேப் இருக்கு. இந்த டேப் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரியும். நம்ம என்ன இன்டர்நெட்ல பண்ணாலும் அதை வந்து ரெண்டா பிரிப்பாங்க. நம்ம ரெக்வஸ்ட் அனுப்புவோம், அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ ஒரே விஷயத்த நம்ம திருப்பி செக் பண்ணி பார்ப்போம். அப்போ அதுக்குன்னு ஒரு இடம் வேணும்ல, அதுதான் இந்த ரிப்பீட்டர். ஓகே, அடுத்து சீக்வன்சர் வந்து சீக்வன்ஸ் கோடிங் பண்ணும். டீகோடர் வந்து நெட்ல நிறைய அதை என்கிரிப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் டீக்ரிப்ட் பண்ணேன். கம்பேரர் வந்து 2 விஷயத்த கம்பேர் பண்ணேன். ஸோ 2 ரெக்வஸ்ட் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னு கம்பேர் பண்ணேன். எக்ஸ்டெண்டர்ல போய் நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிளே ஸ்டோர் மாதிரி. அதுல போயிட்டு நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதுல போயிட்டு நம்ம பிளக்இன்லாம் புது பிளக்இன்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
அண்ட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன்ஸ், யூசர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஜென்ரலா இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் பக் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நிறைய டேப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டேப்புமே ஒவ்வொரு ஃபீச்சரை யூஸ் பண்றதுக்கு தேவைப்படும். இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். இதுதான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா யூஸ் பண்ண போறோம். நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னா ஒரு ப்ரௌசர் தேவை. ப்ரௌசர் இருந்தால் தான் அதோட இன்ட்ராக்ட் பண்ணி இந்த டூலை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா மொசிலா ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ண போறேன். ஸோ உங்ககிட்ட மொசிலா இல்லைன்னா பரவாயில்ல, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் குரோமில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் மொசிலா வந்து நல்லா இருக்கும். ஸோ மொசிலா ஃபயர்பாக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர் வரும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுவே வரும். உள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் செக்யூரிட்டி ஃபீல்டு வந்துட்டாலே இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதுதான் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். டவுன்லோட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். என்னோட ப்ரௌசரை நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் மொசிலா ஃபயர்பாக்ஸ். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ரீசன்ட் திங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வருது. ஸோ இந்த பர்ப்பை இந்த ப்ரௌசரோட கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்கு. ஸோ ஃபாக்ஸி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஃபாக்ஸி ப்ராக்ஸி எக்ஸ்டென்ஷன் ஃபயர்பாக்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. ஃபாக்ஸி ப்ராக்ஸி எக்ஸ்டென்ஷன் ஃபயர்பாக்ஸ். ஸோ இந்த பப் ஷூட் இருக்குல்ல, இந்த பப் ஷூட்டை நான் வந்து என்னோட ப்ரௌசரோட கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் எனக்கு என்ன தேவைன்னா ஒரு டூல் தேவை. அந்த டூல் பேர் தான் ஃபாக்ஸி ப்ராக்ஸி. ஃபர்ஸ்ட் லிங்க் வருது, அதை கிளிக் பண்றேன். இந்த மாதிரி ஒரு ஓனாய் சிம்பிள் போட்டிருக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட் டு ஃபயர்பாக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. என்ன பண்ணணும்னா டவுன்லோட் ஆகி ஆட் பண்ணவான்னு கேட்கும். ஆட் கொடுங்க. ஓகே, காட் இட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா எக்ஸ்டென்ஷனுமே இந்த இடத்துல நிறையா இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன்ஸாக இங்கே வந்துட்டே இருக்கும். ஜஸ்ட் இந்த ஃப்ராக் சிம்பிள் போட்டு இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன சொல்றது இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணணும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த பப் ஷூட் சாஃப்ட்வேரை நம்மளோட ப்ரௌசரோட கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படிதான் உங்களுக்கு எம்டியா இருக்கும். ஆட் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுக்கு பேர் ஏதாச்சும் வைக்கணும். நான் வந்து ஷார்ட் ஃபார்மா பப் அப்படின்னு வைக்கிறேன். நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். ஜஸ்ட் பப் ஷூட் சாஃப்ட்வேர்னால நான் அதோட பேரையா வைக்கிறேன். அப்பதான் வந்து டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐபி அட்ரஸ் இல்லாட்டி டிஎன்எஸ் நேம் செட் பண்ணணும். போர்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம செட் பண்ணணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும்னா ஆப்ஷனலா நம்ம வச்சுக்கலாம். பட் இது தேவையில்ல. முதல் 2 மட்டும் நம்ம செட் பண்ணணும். ஸோ இது ஏன் நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம ப்ரௌசரை யூஸ் பண்ணி தான் ஒரு வெப்சைட்டை விசிட் பண்ணுவோம். விசிட் பண்ணி அதுல பக் இருக்கான்னு செக் பண்ண போறோம். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சைட்டுக்குள்ள நம்ம போய் செக் பண்றதுக்கு முன்னாடி அந்த சைட்ல பேக்ரவுண்ட்ல என்னெல்லாம் நடக்குது, அதுல எப்படி கோடிங்லாம் ஒர்க் ஆகுது, எப்படி ரெக்வஸ்ட் போகுது, ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்மலா நம்ம இப்ப நான் இந்த இதுல போயிட்டு google.com அப்படின்னு கொடுத்தேன்னா டைரக்டா என்ன ஆகும்னா லோட் ஆகி google.com வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல. அதனாலதான் நம்ம இந்த சாஃப்ட்வேர் நான் என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஏதாச்சும் பண்ணேன்னா அது இந்த சாஃப்ட்வேருக்கு போகணும். இந்த சாஃப்ட்வேர்ல இருந்து அதுக்கப்புறம் தான் இதுல லோட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ண போறேன். அததான் ப்ராக்ஸின்னு சொல்லுவாங்க. அப்படி செட் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு சைட் லோட் ஆகும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் நம்ம அதுல பக் இருக்கா இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபர்தரா கண்டுபிடிக்கலாம். அதனாலதான் நம்ம செட் பண்றோம். ஸோ இதுல ப்ராக்ஸி நம்ம செட் பண்ணணும். அந்த ப்ராக்ஸி வேல்யூ நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ப்ராக்ஸி அப்படின்னு ஒரு டேப் இருக்கு. அதை நான் கிளிக் பண்றேன். இதுல போயிட்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணுங்க. ப்ராக்ஸி ஆப்ஷன்ஸ். இதுல போய் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். 127.0.0.1:8080 அப்படின்ட்டு ஐபி அட்ரஸ் போர்ட் வேல்யூ இருக்கும். அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர்ல போயிட்டு ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா 127.0.0.1 அடுத்ததுல போயிட்டு 8080 அப்படின்ற மாதிரி நான் போடுறேன்.
ஸோ ஐபி அட்ரஸ் வேல்யூ போர்ட் வேல்யூ போட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். சேவ் ஆயிருச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். அதாவது யூஸ் எனேபிள்டு ப்ராக்சிஸ், பர்ப், டர்ன் ஆஃப் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம்னா பர்ப் அப்படின்ற ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுதான் இந்த இடத்துல காட்டுது. ஆஃப் பண்ணணும்னா டர்ன் ஆஃப் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்னா க்ளோஸ் பண்றேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் சர்டிஃபிகேட் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணிட்டு பர்ப் அப்படின்றத கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல கிரீன் கலர்ல பர்ப் அப்படின்றது வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா http://burp பர்ப் அப்படின்னு போடணும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெல்லிங் கரெக்டா போடணும். http தான், பீக்கு அப்புறம் எஸ் போட்டுறக்கூடாது. எஸ் போட்டீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. http://burp எஸ் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா செக்யூரிட்டி ஆட் ஆயிடும். செக்யூரிட்டி ஆட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒவ்வொரு ரெக்வஸ்ட்லயும் போயிட்டு கண்டுபிடிக்க முடியாது, அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்க சிம்பிளா தான் பண்ணணும். போட்டிங்க அப்படின்னா கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். பர்ப் ஷூட் கம்யூனிட்டி எடிஷன், நம்ம கம்யூனிட்டி எடிஷன் யூஸ் பண்றதுனால கம்யூனிட்டி எடிஷன். வெல்கம் டு பர்ப் ஷூட் கம்யூனிட்டி எடிஷன் ஒரு மெசேஜ் வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா CA சர்டிபிகேட் அப்படின்னு ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சர்டிபிகேட் ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஓகே, கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டவுன்லோட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சர்டிபிகேட் ஃபைலை கிளிக் பண்ணி இங்க டிராக் அண்ட் டிராப் பண்ணுங்க. டிராக் அண்ட் டிராப் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்கும். ஸோ ஓப்பன்ல போயிட்டு ஃபயர்ஃபாக்ஸ் வச்சு ஓப்பன் பண்ண கொடுத்துடலாம். அது என்ன ஆகும்னா இதுல இன்ஸ்டால் ஆகும். ஓகே, மேனுவலா இன்ஸ்டால் ஆகல. ஸோ தட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம், அதை கிளிக் பண்ணா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் பண்ணதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நான் அதை என்ன பண்ணிக்கிறேன்னா டெஸ்க்டாப்க்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா டெஸ்க்டாப்ல இருந்து நான் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிப்பேன். ஸோ நம்ம செட்டிங்ஸ் போகணும். ஸோ இந்த 3 ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஆப்ஷன்ஸ் போயிட்டு ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல போய் தேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிபிகேட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இந்த லாஸ்டா இருக்கு. ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு பிரைவசி அண்ட் சர்டிபிகேட்ல இதுல போயிட்டு வியூ சர்டிபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. இதுல போயிட்டு புதுசா ஒரு சர்டிபிகேட்டை நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட் கேட்கும். ஸோ நம்ம இப்போ சர்டிபிகேட் எங்க இருக்குன்னா டெஸ்க்டாப்ல இருக்கு. ஸோ நான் டெஸ்க்டாப் கொடுக்குறேன். அதுல போயிட்டு இந்த சர்டிபிகேட் ஃபைலை செலக்ட் பண்றேன். The certificate is already installed as a certificate authority இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால ஆல்ரெடி இன்ஸ்டால்னு வருது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கொடுத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்னு வரும். ஓகே கொடுத்துருங்க, க்ளோஸ் பண்ணிருங்க. ஸோ ஒரு வாட்டி ஃபுல்லா ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அகெயின் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க எப்பெல்லாம் செக்யூரிட்டி டெஸ்ட் பண்ணணுமோ, எப்பெல்லாம் பர்ப் ஷூட்டை யூஸ் பண்றீங்களோ அப்போ மட்டும் போய் இதை கிளிக் பண்ணி பர்பை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். தேவையில்லாதப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நார்மலா மாறிடும். ஸோ மறுபடியும் எப்பெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அப்போ போயிட்டு பர்ப் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா ஆன் ஆகிக்கிறோம். அப்பெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ எப்பெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்ணணுமோ அப்பெல்லாம் இந்த பர்ப் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் நெட்ல ஏதாச்சும் சர்ச் பண்ணி காட்டுறேன். சிம்பிளா google.com அப்படின்னு போட்டு என்டர் அமுக்குறேன். இப்போ நான் எதை போட்டு சர்ச் பண்ணாலும் அது என்ன ஆகாதுன்னா கம்ப்ளீட் ஆகாது. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கேன். ஏன் கம்ப்ளீட் ஆகாதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் கூகுள் போடும்போது ஸ்ட்ரெயிட்டா லோட் ஆகி வந்துச்சு. இந்த மாதிரி நான் பர்ப் வழியா கனெக்ட் பண்ணிருக்கும் போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு வாட்டியும் அது இங்க போயிட்டு வரும். இங்க போனது எந்த இடத்துல போய் நம்மளுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா ப்ராக்ஸி அப்படின்ற டேப்ல இன்டர்செப்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த இடத்துலதான் போய் இன்டர்செப்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துலதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு வாட்டியும் என்ன ரெக்வஸ்ட் போகுது, என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்றேன் அப்படின்னா மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ அதனால யூசர் ஏஜென்ட்ல வந்து மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு வரும். எந்த ரெக்வஸ்டா இருந்தாலும் இதெல்லாம் பேசிக்கா இருக்கும், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோஸ்ட் அப்படின்னா என்னன்னா நம்ம எந்த வெப்சைட்டுக்கு போறோம். google.comனால கூகுள் வருது, ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக், அது மாதிரி எந்த வெப்சைட்டோ அந்த வெப்சைட்டோடது வரும். ஹோஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
யூசர் ஏஜென்ட் அப்படின்னா நம்ம எந்த டிவைஸ்ல இருந்து யூஸ் பண்றோம், என்ன ப்ரௌசர் யூஸ் பண்றோம் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மொசிலா ப்ரௌசர் யூஸ் பண்றேன், விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்றேன் 64 பிட். ஸோ அந்த பேசிக் டீடைல்ஸ். அதுக்கப்புறம் என்ன லாங்குவேஜ், இஎன்யூஎஸ்னா இங்கிலீஷ், அந்த மாதிரி கனெக்ஷன் க்ளோஸ். ஸோ நான் என்ன பண்றேன்னா google.comல போயிட்டு ஜஸ்ட் google.com சைட்டை லோட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ண உங்களுக்கு பழகிடும். இந்த இடத்துல போயிட்டு நம்ம நான் google.com போனா ஃபர்ஸ்ட் இப்படிதான் ரெக்வஸ்ட் போகும் பேக்ரவுண்ட்ல. ஸோ அதை நம்ம இங்க பாத்துக்கலாம். ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஃபார்வர்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னா அடுத்தடுத்து ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்த ரெக்வஸ்ட். ஸோ நமக்கு கண்ணு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா google.com கொடுத்தோன்னே வந்துருது. ஆனா பேக்ரவுண்ட்ல பார்த்தோம்னா ஒரு ரெக்வஸ்ட் வருது, அதுக்கடுத்து இன்னொரு ரெக்வஸ்ட் புதுசா வருது. இங்க பாத்தீங்கன்னா நிறைய குக்கீஸ் வேல்யூஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த குக்கீஸ்ல என்ன ஆகுதுன்னா என்னைக்கு டேட்டு, அதுக்கப்புறம் நிறைய என்கிரிப்ட் பண்ண நிறைய டேட்டா அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அகெயின் ஃபார்வர்ட் கொடுக்குறேன். அகெயின் இப்போ என்ன ஆகுதுன்னா சக்சஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. ஃபைனலா என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல google.com வந்து லோட் ஆயிருச்சு. ஸோ ஒரு வெப்சைட் லோட் ஆகுறதுக்கு எவ்வளோ ரெக்வஸ்ட் நடக்குது, பின்னாடி ஒவ்வொரு வாட்டியும் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். இப்படி நீங்க பார்க்க வேணாம்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்டர்செப்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆயிருச்சுன்னா நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ அகெயின் நான் ரீலோட் பண்ணேன்னா உடனே ரீலோட் ஆகி வந்துடும். பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இன்டர்செப்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஆன் ஆயிரும். ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் ரீலோட் பண்ணா மறுபடியும் எனக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ரெக்வஸ்ட்லாம் பின்னாடி என்னென்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் வரும். நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்வர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இல்ல நான் பாஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா டிராப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். டிராப் அப்படின்ற ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா அது போக விடாம தடுத்துட்டு இந்த மாதிரி வந்துடும், ரெக்வஸ்ட் வாஸ் டிராப்டு பை யூசர் அப்படி வந்துடும். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ நான் என்ன பண்றேன்னா அகெயின் அதை கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி எனக்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா புது டேப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நான் டார்கெட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுல அதுக்கு போறேன். அந்த டார்கெட்ல போயிட்டு சைட் மேப் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுல அதுக்கு போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க எக்கச்சக்க இது வந்திருக்கு. நான் யூஸ் பண்ணது என்னது google.com. பட் google.com யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி எந்த சைட்டுக்கெல்லாம் என்னோட டேட்டா போய் வருது அப்படின்றத நான் பார்க்கலாம். accounts.google.com போகுது, mozilla.org ஸோ அந்த ப்ரௌசர் யூஸ் பண்றதுனால போகுது, ப்ரௌசர் போகுது, github.com போகுது, ஃபயர்ஃபாக்ஸ் வெப்சைட் போகுது, அதுக்கப்புறம் ogs.google.com, play.google.com. இந்த மாதிரி நான் என்ன யூஸ் பண்றது என்னமோ google.com மட்டும்தான். ஆனா பேக்ரவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமா நிறைய ரெக்வஸ்ட் போகுது, நிறைய ரெஸ்பான்ஸ் வருது, நிறைய மெத்தட்ஸ் நடக்குது, ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு ஃபார்மேட்ல இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த முள் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்தரா அந்த சைட்ல என்னெல்லாம் ஆயிருக்குன்றத நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா ஜென்ரலா ஏதாச்சும் ஒரு இதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சைட்ல எத்தனை ரெக்வஸ்ட் போயிருக்கு, ஒவ்வொரு ரெக்வஸ்ட்லயும் என்ன மெத்தட்லாம் நடந்திருக்கு, அதுக்கு என்ன யூஆர்எல் யூஸ் பண்ணிருக்காங்க, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அதோட லென்த் என்ன, இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். இதெல்லாம் எதுவுமே தெரியாம நம்ம பக் பவுண்டிக்குள்ள போக முடியாது. அதனாலதான் உங்களுக்கு நான் பேசிக்ஸ்ல இருந்து சொல்லித்தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் accounts.google.com இருக்கு, அதை நான் கிளிக் பண்றேன், இந்த மாதிரி வருது. play.google.com இருக்கு, அதை கிளிக் பண்றேன், இந்த மாதிரி வருது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுதான் ரெக்வஸ்ட் டாப் செலக்ட் ஆயிருக்கனால அது காட்டுது. இதுதான் ரெஸ்பான்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம இப்படி பார்த்துக்கலாம். ப்ராக்ஸி போறேன் அகெயின். இப்போ நான் என்ன பண்றேன்னா ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். சென்ட் டு இன்ட்ரூடர், சென்ட் டு ரிப்பீட்டர், சென்ட் டு சீக்வன்சர், சென்ட் டு கம்பேரர், சென்ட் டு டீகோடர், இந்த மாதிரிலாம் நிறைய இது வருது. ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய இது பார்க்கலாம். டைரக்டா காப்பி பண்ணலாம், என்கோட் பண்ணலாம், டீகோட் பண்ணலாம் அப்படின்ட்டு. சில டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன்ல தான் வரும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை, இந்த மாதிரி பேசிக்கே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட் டு ரிப்பீட்டர்னு இருக்கு, அதை நான் கிளிக் பண்றேன். அதை கிளிக் பண்ண உடனே மேலே என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ரிப்பீட்டர் அப்படின்றது ஹைலைட் ஆயிடுச்சு, அது செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை கிளிக் பண்றேன்னா
இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் ஆயிருச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அட் அ டைம் ஒரு ரெக்வஸ்ட் இங்கே கொடுத்து அதோட ரெஸ்பான்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வேர்ல்டில் உள்ள எல்லா சைட்டுமே இந்த ஃபங்க்ஷனாலிட்டி படி தான் நடக்கும். ஸோ நம்ம ப்ரௌசர்லேயே இவ்வளோ நாள் யூஸ் பண்ணனால பின்னாடி என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரில. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா பின்னாடி என்னெல்லாம் நடக்குது, என்ன கோடிங்லாம் யூஸ் ஆகுது, அதில் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் வேல்யூலாம் லீக் ஆகுதா இல்லையா, இந்த மாதிரி நிறைய இதை நம்ம பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரெக்வஸ்ட்டு, அதோட ரெஸ்பான்ஸ் இதுதான். மறுபடியும் நான் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல சென்ட் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணேன்னா மறுபடியும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணேன்னா மறுபடியும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி பண்ணுறதுக்கு இந்த ரிப்பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா மறுபடியும் அங்கே காமிச்ச எல்லாமே வரும். சென்ட் டு இன்ட்ரூடர் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த இன்ட்ரூடர் ஹைலைட் ஆயிரும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரூடருக்கு போயிடும். அங்கே டார்கெட்டில் போயிட்டு நம்ம இப்போ எந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறோம், google.com. ஸோ அங்கே போயிடுது, போர்ட் அதுக்கு போயிடுது. அதில் சப்டிவிஷன் நிறையா இருக்குது, டார்கெட் இருக்கு, பொசிஷன் இருக்கு. இப்போ நான் பொசிஷன் காட்டுறேன். பொசிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எங்கே வேணால் நம்ம பொசிஷன் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இன்ட்ரூடரை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்லாம் பண்ணுவாங்க. ப்ரூட் ஃபோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்புக்கோட பாஸ்வேர்டை வந்து 12345 வச்சுருக்கீங்க. அப்போது 5 டிஜிட் நம்பர். நான் என்ன பண்ணலாம்னா இந்த டூல் யூஸ் பண்ணி, ஸோ இங்கே காட்டுறேன். ஸோ உங்கள் ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு 12345 வச்சுருக்கீங்க. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1234 ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கொஞ்சம் அமைச்சாலும் ஒரு 5 நம்பர் இருப்போம். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 000 ஆரம்பித்து 999 வரைக்கும் நான் என்ன பண்ணலான்னா கோடிங் ரன் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,00,000 காம்பினேஷன்ஸ் ரன் ஆகும். இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும். கண்டிப்பாக இந்த நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் உங்கள் பாஸ்வேர்டாக இருக்க போகுது. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், கோடிங் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ரன் பண்ணி விட்டுருவேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஃபர்ஸ்ட் டைம் இதை உங்கள் பாஸ்வேர்டுக்கு செக் பண்ணும். நெக்ஸ்ட் 0001 இதை செக் பண்ணி பார்க்கும். அடுத்து 0002 இதை செக் பண்ணி பார்க்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி 999 7 999 8 999 இந்த மாதிரி போகும். இந்த இதுக்கு நடுவில் தான் கண்டிப்பாக உங்கள் பாஸ்வேர்டு வரும். அப்போ என்ன ஆயிரும், உங்கள் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு நான் கிராக் பண்ணி எடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி அட்டாக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் இந்த இன்ட்ரூடர் யூஸ் பண்ணுவேன். இதை நான் இப்படியே காமிச்சேன்னா உங்களுக்கு புரியாது, ரொம்ப குழப்பம். நான் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ல லைவ் டெமோ செஞ்சு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியுது. அண்ட் டீகோடருமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயத்த வந்து நெட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்டாக அனுப்ப மாட்டாங்க, என்ன சொல்றது, டீகோட் பண்ணி தான் அனுப்புவாங்க, அதாவது என்கிரிப்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி என்கிரிப்ட் பண்ணி அனுப்பும்போது அதை நம்ம டீக்ரிப்ட் பண்ணாதான் நம்மளுக்கு புரியும். ஸோ எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது, ஒன்றும் இல்லை. ஸோ base64 அப்படின்றது வந்து ஒரு என்கோடிங் ஃபார்மேட். நான் நெட்டில் போயிட்டு base64 போட்டேன்னா இந்த மாதிரி வரும். இப்போது என்னோட நேம் கார்த்திக். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கார்த்திக் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன், டீகோட் அப்படின்னு போடுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா என்கோட் பண்ணணும், என்கோட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா கார்த்திக் அப்படின்னு டைப் பண்ணுறேன், என்கோட் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆல்ஃபபெட் நம்பர் மாதிரி என்கோட் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன டைப் பண்ணேன் அப்படின்னா கார்த்திக் அப்படின்னு டைப் பண்ணேன். base64ன்றது ஒரு அல்காரிதம். இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி என்னோட பேரை இந்த மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ டைரக்டாக கார்த்திக் அப்படின்றத இன்டர்நெட்டில் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் என் பேர். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் அல்காரிதம். இந்த மாதிரி எக்கச்சக்க டைப் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்நெட்ல அல்காரிதம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்க வேல்யூவை இந்த மாதிரி புரியாத ஃபார்மேட்ல மாற்றி அனுப்புவாங்க. ஸோ அப்போ மாற்றி அனுப்புனாதான் கொஞ்சம் சேஃப் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி வேல்யூஸ் ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா அதை காப்பி பண்ணி இந்த டீகோடர்ல நம்ம போடலாம். டீகோடர்ல போட்டுட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டீகோட் டிஃப்ரெண்டா டீகோட் பண்ணலாம், என்கோட் டிஃப்ரெண்டா என்கோட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸ்மார்ட் டீகோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. ஸ்மார்ட் டீகோட் கொடுக்குறேன், சம்டைம் டிடெக்ட் ஆகி ஸ்மார்ட் அதுவே பண்ணும். அப்படி இல்லாட்டினா நம்மளே செக் பண்ணி பார்க்கலாம். டீகோடர்ஸ் base64 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி
டீகோட், அதாவது இருக்க ஒரு புரியாத ஒரு இதை டீகோட் பண்ணி இதான் என்னோட நேமா மாத்தி தருது. ஸோ அதுக்கு இந்த டூல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் போய் ஒரு வெப்சைட்ல லாகின் பண்றேன். லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ரெக்வஸ்ட் போகும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ரெக்வஸ்ட்ல நேம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் கமா பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி வேற ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்படிலாம் பார்த்தோன்னே நம்மளுக்கு புரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, புரியாதுன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி டீகோடர்ல போய் போட்டு அதை டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஒருத்தவங்களோட பாஸ்வேர்டு என்ன, ஒருத்தவங்களோட நேம் என்ன, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் டீகோட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி அல்காரிதம்ஸ்லாம் ரொம்ப சப்பையான அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, பவர்ஃபுல்லான அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணணும். பவர்ஃபுல்லான அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ரெக்வஸ்ட்ல எல்லாம் அதை ஓப்பனா விடக்கூடாது. இது எல்லாத்தையும் நம்ம கோர்ஸ்ல ஒன்று கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். ஸோ டோன்ட் வரி. இப்போதைக்கு இந்த டூல் என்ன, இந்த டூல்ல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், ஒவ்வொரு டேப்லயும் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஓவர் வியூ தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பேரர் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா, டார்கெட் போயிட்டு சைட் மேப் போயிட்டு ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு கம்பேரர் கொடுத்துட்றேன். இன்னொரு வேற ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு கம்பேரர் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ரெண்டு வேற வேற ரெக்வஸ்ட்டை கம்பேரருக்கு அமைச்சிடுறேன். மேல ஒரு டேப்ல ஒரு ரெக்வஸ்ட் செலக்ட் ஆயிருக்கு, கீழே ஒரு டேப்ல வேற ஒரு ரெக்வஸ்ட் செலக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா கம்பேர்ன்னு இருக்கு, அதை நான் கொடுக்குறேன். இது என்ன பண்ணுனா, ரெண்டு ரெக்வஸ்ட் சைட்ல காமிச்சு ரெண்டுல எது ஒரே மாதிரி இருக்கு, எது கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு, எது மாறல அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்ப நான் ஃபேஸ்புக்ல போயிட்டு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி யூஸ் பண்றேன். அப்போ அதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது, லாக் அவுட் பண்றேன், இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணி யூஸ் பண்றேன், அதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது. ரெண்டையும் நான் சேவ் பண்ணி வச்சுட்டு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். என் ஐடிக்கு எந்த மாதிரி ஃபேஸ்புக் ஒர்க் ஆகுது, என் ஃப்ரெண்ட் ஐடிக்கு எந்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த லாஜிக் பேட்டர்னை நான் கண்டுபிடிச்சேன்னா நான் என்ன பண்ணலாம்னா, அதுல ஏதாச்சும் பக்கு தேடி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே யூஸ் பண்ணி நான் ஜஸ்ட் ஐடியை மட்டும் மாத்தினா என்னோட ஃப்ரெண்டோட டேட்டா வருதா இல்லையா, இல்லாட்டி அவனுக்கு யூஸ் பண்ணும்போது எதை மாத்துறாங்க அப்படின்றது, இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல இருக்க ஒவ்வொரு டூலுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பக் பவுண்டி கோர்ஸ்ல ஜென்ரலா உட்காந்து நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணி பக் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த டூல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டூல் பத்தின ஒரு 5% யூசேஜ் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு. இன்னும் 95% யூசேஜ் இதுல இருக்கு. இன்னும் அதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இத்தனைக்கும் இது ஃப்ரீ வெர்ஷன் தான். ஃப்ரீ வெர்ஷன்லயே பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு இது நம்ம பண்ண முடியும். பெய்டு வெர்ஷன்லாம் போனோம்னா இன்னும் வேற லெவல்ல நிறைய இது நம்ம பண்ணலாம். இவங்க ஏன் ஃப்ரீ வெர்ஷன்ல இவ்வளவு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்லாராலையும் அவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்து பெய்டு வெர்ஷன் வாங்க முடியாது. ஸோ அமௌண்ட் இல்லாதவங்களும் பக் கண்டுபிடிக்கணும், இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன்லயே இவ்வளவு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய பக்ஸ் கண்டுபிடிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது ஃப்ரீ வெர்ஷன்ஸ்ல தான் பக்லாம் கண்டுபிடிச்சேன். ஸோ பெய்டு வெர்ஷன் இப்பயே வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்ல. டேரக்டா இப்பயே என்ன பண்ணலாம்னா ஃப்ரீ வெர்ஷன்லயே யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க வந்து இந்த சாஃப்ட்வேரை ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணுங்க. இதை இன்ஸ்டால் பண்றது பெரிய விஷயம் இல்லை, டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் இன்ஸ்டால் ஓவர். அதுக்கப்புறம் ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணணும். அதே மாதிரி வெப்சைட் போங்க, டவுன்லோட் நெக்ஸ்ட் இன்ஸ்டால். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ப்ராக்ஸி டூல் இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி பர்ப் அப்படின்றத டவுன்லோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் HTTP பர்ப் போயிட்டு சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணணும். இந்த இருக்கு, டவுன்லோட் பண்ணதான் நான் டெஸ்க்டாப்ல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ்ல போயிட்டு அந்த சர்டிபிகேட்டை இன்ஸ்டால் பண்ணணும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க போயிட்டு ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்க. ப்ராக்ஸில போய் இன்டர்செப்ட்ல போய் இந்த மாதிரி வரணும். ஃபார்வர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல லோட் ஆகணும். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. இல்ல எதுவுமே வேணாம் அப்படின்னா இன்டர்செப்டே நீங்க என்ன பண்ணிடலாம்னா தூக்கிடலாம். ஸோ ரீலோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒர்க் ஆயிடுது, எந்த ரெக்வஸ்ட்டும் வராம. போக போக நம்ம இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இந்த கோர்ஸ்ல எல்லா பக்குக்குமே நான் இந்த பப் ஷூட் டூல் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால இந்த டூலை ஒரு ½ hour ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்களா ஏதாச்சும் வெப்சைட் போயிட்டு என்ன மாதிரிலாம் ரெக்வஸ்ட் வருது, என்ன மாதிரிலாம் ரெஸ்பான்ஸ் வருது,
ஒவ்வொரு டேப்லயும் போய் என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எவ்வளவுதான் நீங்க மத்தவங்க சொல்லி கொடுத்தாலும் ஓனா போய் ஒரு விஷயத்த நோண்டி பார்க்கணும். அப்பதான் புதுசா நீங்க ஏதாச்சும் லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த வீடியோல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பக்குக்குள்ள போகலாம்.